ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட்டை வச்சு எப்படி செயின் ஸ்டிச் போடலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த செயின் ஸ்டிச் தான் இது நம்ம போன டைம் போட்டது. தெரியாதவங்க போன வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நான் சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க போகிறேன். அதுக்கு ஒரு சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. அதை டபுளாக மடிக்கணும். நான் மடித்து காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி மடிச்சுக்கணும். இந்த மாதிரி டபுளாக எடுத்துகிட்டு அதில் ஒரு நாட் போட்டுக்கணும். செயின் ஸ்டிச்சை பற்றி தெரியாதவங்க போன வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுட்டு இதுக்கு வாங்க, அப்போ தான் புரியும். நாட் போட்டுட்டு இந்த மாதிரி பிடிக்கணும். செயின் ஸ்டிச்சுக்கு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி பிடிச்சிட்டு எடுக்கணும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல தான் நம்ம எடுக்க போகிறோம். இது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இன்னும் தெளிவாக நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். தெரியாதவங்க அதை பாருங்கள், கண்டிப்பாக புரியும். சில்க் த்ரெட்டை வச்சு எப்போ யூஸ் பண்ணி நம்ம செயின் போட்டாலும் டபுளாக தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அது ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். இல்லைன்னா அந்தளவு அழகாக இருக்காது. சேம் நம்ம ஜரியில் எப்படி போட்டோமோ அதே மெத்தட் தான். கீழே நம்ம அந்த நீடிலில் மாட்டி விட்டு அதை ஒரு சுற்றி நம்ம எடுக்கிறோம். பாருங்கள், தெரியாதவங்க போன வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதை பார்க்காம பிகினர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது. பாருங்கள், கீழே நம்ம நீடிலில் மாட்டி விட்டுட்டு மேலே எடுக்கச்சில் திருப்பி எடுக்கிறோம். எப்போவுமே நீடில் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். 90 டிகிரியில் தான் இருக்கணும். நம்ம சாய்ச்சி வச்சு போட்டோம் அப்படின்னா நூல் பிரிந்து போகும், கட் ஆகும், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். நீடில் எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி தான் நம்ம போடணும். அப்போ தான் செயின் அழகாக வரும். நூலில் மாட்டி நான் எப்படி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிருக்கேன் பாருங்கள். அப்போ தான் டக்குன்னு த்ரெட்டு நீடில் மாட்டி மேலே நம்ம திருப்பி எடுக்கிறதுக்கு சிக்காகாமல் அழகாக வரும். இந்த மாதிரி பாருங்கள் நான் எப்படி போடுறேன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. எண் நாட்டும் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இருந்தாலும் நான் இதுலேயும் சொல்கிறேன். இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம பக்கத்தில் ஒரு நூல் எடுக்கிறோம். அதை ஆல்ரெடி நம்ம எடுத்த நூலுக்குள்ளே விட்டுட்டு பெரிய நூலாக இருக்குல்ல அது உள்ள நீடியில் விட்டுட்டு சின்னதை இந்த மாதிரி பிடிச்சிட்டு கீழே கையை நம்ம இழுத்துடலாம். ஸோ நமக்கு நாட் நீட்டாக விழுந்துருது. நாட் போட்ட இடமே தெரியாது, அந்த மாதிரி அழகாக விழுந்துருது. இது போன வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக புரியும். இப்போது மேஜிக் ஸ்டிச் நம்ம பார்க்க போகிறோம். நான் இப்போ எடுத்திருக்க மாதிரி டபுள் கலர் எடுக்கணும். நான் இப்போ க்ரீனும் எல்லோவும் எடுத்திருக்கேன். 2 எண்டையும் நான் நாட் போட்டுக்கிறேன். நான் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம எப்போவும் செயின் ஸ்டிச்சுக்கு ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அதே மெத்தட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நாட் போட்டாச்சு. இப்போ என்னென்னா 2 கலர் நம்ம வச்சுருந்தோம், அதில் ஒரு கலர் எடுக்கணும். நான் இப்போ எல்லோ கலர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் எடுக்கச்சில் க்ரீன் கலர் எடுக்கேன். இப்படி நம்ம 2 கலர் நூல் அடியில் வச்சுருக்கோம் இல்லையா. நான் இப்போ எல்லோ அண்ட் க்ரீன் எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் மாற்றி எடுக்கேன். ஃபஸ்ட்டு எல்லோ, க்ரீன், எல்லோ, இப்படி 2 நூலையும் ஒன்று ஒன்றா நம்ம மாட்டி எடுக்கணும். இதுதான் மேஜிக் ஸ்டிச். பாருங்கள், அதாவது நம்ம 2ஐயும் அந்த நீடில் கோர்க்காமல் ஒவ்வொரு கலராக நம்ம மாற்றி எடுக்கும். அதுதான் இந்த ஸ்டிச்சில் வித்தியாசம். நம்ம நார்மல் செயின் ஸ்டிச் போடும்போது நம்ம மடித்து பிடிச்சிருக்க 2ஐயும் போனதில் எடுத்தோம். இதில் ஒன்றா எடுக்கும். இப்போ இதுலேயும் நாட் போடுறது சேம் மெத்தட் தான். நம்ம ஜரியில் எப்படி போட்டோமோ சில்க் த்ரெட்டில் எப்படி போட்டோமோ அதே சேம் மெத்தட் தான். பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு. அதே தான். அந்த பெரிய நூலுக்குள்ளே விட்டு நீரில் பிடிச்சி நம்ம இழுத்துறோம். ப்ராக்டிக்ஸ் பண்ணணும். பண்ண தான் தெரியும். டைம் இருக்கும்போதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கோடு போட்டு நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஃப்ளவர் என்னன்னாலும் வரைஞ்சி அதில் செயின் ஸ்டிச் போட்டு பாருங்கள். என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் இவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணால் தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.